வெல்கம் டு அதிமா குக்கிங் சேனல். நல்லா வீட்டிலே விளைய வச்ச வெந்தயக்கீரையில் சூப்பரான சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைடிஷாக டேஸ்டான காலிஃப்ளவர் ஒயிட் கிரேவியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலே விளைஞ்ச வெந்தயக்கீரை அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர் இல்லாமல் வெந்தயத்தை நைட் ஊற வச்சுட்டு இந்தமாரி தட்டில் கொஞ்சமாக கோகோபெட் போட்டு அதில் இந்த வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை நான் தூவியிருந்தேன். ஒரு வாரத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்ட்டு. டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்பவே சூப்பராக வளரும். நான் பால்கனியில் தான் வச்சு வளர்த்தேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதை முதல்ல வேர் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவோட. ஃபஸ்ட்டு இந்த கீரை நல்லா இந்த மாவோட நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப மாவு வளவலன்னு வந்துடும். அப்புறம் உருட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி கொஞ்சம் கலர் வரும், நல்லா எல்லோ கலரில். பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழகாக வந்துடும் மாவு. இப்படி அமுக்கி பாருங்கள், நல்லா சாஃப்ட்னஸ் தெரியும். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு இப்போது கிரேவிக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குருமா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு கையளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும்ன்ட்டு விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே அளவு ஸ்பூன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா இந்தமாரி வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப மசாலா ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விட்டு அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி தலைன்னு கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தமாரி கொதித்ததுக்கப்புறம் அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான வெள்ளை காலிஃப்ளவர் கிரேவி தயார். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம உருட்டும் போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மேலே மாவு தூவி நல்லா உருட்டுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும்
திருப்பி விட்டுங்க. நல்லாவே அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வரும். கீரை போட்டிருக்கிறதுனாலலாம் வந்து சப்பாத்தி கொஞ்சம் கூட கிளியாது. பாருங்கள், ரொம்ப அழகாக வருது பாருங்கள். மாவு வந்து திட்டமான சைஸ்க்கு உருட்டினதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து வெந்திருக்கிறது தெரியும் மாவு உங்களுக்கு. பாருங்கள், இந்தமாரி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே வந்து பார்க்க சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே எம்மியான வெந்தயக்கீரை சப்பாத்தியும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக ஒயிட் காலிஃப்ளவர் கிரேவியும் வந்து தயார்.